The next topic is nomenclature of coordination compounds. Next point, very important. If the coordination entity contains more than one ligands in a particular type of multiple bonds, for example, ligands more than one ligands in nameலே டை ட்ரை டெட்ரா அப்படின்னு வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக டைன்னு வந்தாக்க டிஸ் அப்படின்னு வைக்கணும், ட்ரை அப்படின்னு வரும்போது ட்ரிஸ்ன்னு வைக்கணும், டெட்ரான்னும் போது டெட்ராகிஸ்ன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டை டிஸ், ட்ரை ட்ரிஸ், டெட்ரா டெட்ராகிஸ். Students, listen the compound COEN thrice Cl3. இப்போ EN அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ENன்றது வந்து எத்திலின் டையமீன். எத்திலின் டையமீன் அதை உள்ள ஒரு நேம் டைன்னு வருது. அப்போ பேர் சொல்றதுல நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இங்கே 3ன்னு இருக்கு. ஸோ ட்ரை டை அப்படின்றத நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இது பிரிக்கிறப்ப இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அக்கார்டிங் டு ஐயுபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் ரூல்ஸ் பாசிட்டிவ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும், அதை தொடர்ந்து தான் நெகட்டிவ் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாசிட்டிவ் அயன் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் 3 இருக்கிறதுனால ட்ரிஸ் ட்ரிஸ். ஸோ ட்ரிஸ் எத்திலின் டையமீன் கோபால்ட் 3 chloride, tris ethylene diamine cobalt 3 chloride. ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இஃப் த கோஆர்டினேஷன் என்டிட்டி கண்டைன்ஸ் மோர் தென் ஒன் லிகாண்ட், லிகாண்டுக்குள்ளார எக்ஸ்ட்ரா வரும்போது த பர்டிகுலர் டைப் ஆஃப் த மல்டிபிள் லிகாண்ட்ஸ் வரப்போ பேர் நேம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். உள்ள இங்கே ஒரு டைன்னு ஒன்று வருது, வெளியில் ஒரு ட்ரை இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் பிஸ் டைன்னு வந்தாக்க பிஸ், ட்ரைன்னு வந்தாக்க ட்ரிஸ், டெட்ரானாக்க டெட்ராகிஸ். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த காம்பவுண்டுக்கு பேர் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், த ட்ரிஸ் எத்திலின் டையமின் கோபால்ட் 3 chloride நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் குரோமியம் அப்படின்னு வரும்போது பாசிட்டிவ்ல ஒரு பேரையும் நெகட்டிவ்ல ஒரு பேரையும் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனியானா வரும்போது இந்த குரோமியம் பாசிட்டிவ்னாக்கா நேம் ஆஸ் யூஷுவல் நேம் என்ன வருதோ அப்படியே வச்சுக்க வேண்டியதான். குரோமியம் இது பாசிட்டிவ் கேட்டையான்ல. அதே வந்து ஆனியான்ல வரும்போது குரோமேட் 18 கேட்டையான்ல வரும்போது நோ சேஞ்ச் த நேம். பட் ஆனியான் வரும்போது லாஸ்ட் லெட்டர் ATE அப்படின்னு முடியும். குரோமியம் இது கேட்டையான், ஆனியான்ல குரோமேட், ஜிங்க் ஜிங்கேட், அலுமினியம் அலுமினேட், அயான் ஃபெர்ரேட், லாஸ்ட் லெட்டர்ஸ் ATE அப்படின்ற முடிகிற மாதிரி நம்ம நேம்ஸை வந்து பார்த்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த டேட்டாஸ் we study about the how to find out the nomenclature of coordination compounds. For example, listen here, K4FeCN 6 times. இந்த காம்பவுண்டை ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இது எந்த மாதிரியான டைப்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க K4FeCN 6 times is dissociated into 4K plus FeCN 6. இங்க 4 பிளஸ்னாக்க 4 மைனஸ். ஸோ சிம்பிள் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனியான் டைப். இதில் பாருங்க, இந்த சிம்பிள் கேட்டையான் K பிளஸ் பொட்டாசியம், ஆனியான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனியானா வந்திருக்கு. அப்போ FeCN 6 4 மைனஸ் காம்ப்ளெக்ஸாக வந்திருக்கு, ஆனியானா இருக்கு. இந்த லிகாண்ட் அப்படின்னாக்க லிகாண்ட் மீன்ஸ் எலக்ட்ரான் டோனார் அப்படின்னு அர்த்தம். டொனேட் பண்றவங்க பேர் தான் லிகாண்ட். ஸோ லிகாண்ட் வந்து cyanide ligand, that is negative ligand. How many ligands are there?
6 ligand. 6 means hexa. Name of the ligands, 6 ligands there. So hexa. Anion type cyanido. எப்போ நெகட்டிவ்னு வருதோ அப்போ என்ன பண்ணணும், சைனைடுன்னு வரும்போது சைனிடோ அப்படின்னு மாற்றணும். லெட்டர்ஸ் ஓ. சைனோ அவங்க வந்து ரெண்டு பக்கமும் கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஒன்று கார்பன் சைடில் சரி, அனதர் சைட் நைட்ரஜன் சைடு. ஸோ கப்பா சி. சினா கார்பன் சைடுன்னு அர்த்தம். எக்ஸா சைனிடோ கேசி அப்படின்னு வைக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த இடத்துல ஃபெர்ரேட். ஏன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான் சிம்பிளாக இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் ஆனியானா இருக்கிறப்ப ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அயான் நெகட்டிவ் வரப்ப ஏடியில் போட்டு தான் படிக்கணும். ஸோ ஃபெர்ரேட். ஃபெர்ரேட். நெக்ஸ்ட் oxidation state of central metal atom. How to find out the oxidation state of central metal atom? We already know that FeCN6 4-. Now oxidation state of central metal atom ion. So X 6 ligands are there, 6 unident ligand -1, that is negative, equal to 4-. X minus 6 equal to -4. X is equal to 6 minus 4. X is equal to +2. The oxidation state of ion is 2. All the details, we conclude the name of the compound is potassium. 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 Next ligands. How many ligands are there? 6 ligand. So hexa. Cyanido. Cyanido. That is ambidextrous ligand. So kappa C. Kappa C. Hexa cyanido. Kappa C. Ferrate. Ferrate. Oxidation state is 2. Okay students, clear? So the compound K4FeCN6. First of all, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படினாக்க simple cation. Cation ஓட பேரை தான் first வைக்கிறோம். So cation followed by anion. Anionல ligand. எத்தனை ligand இருக்குன்னு அதை வந்து ஸ்டார்ட் பண்றோம். Potassium hexacyanidO. Ambidextrous ligandனால kappa C hexacyanidO ferrate 2. இப்போ oxidation state 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல 2. Okay, next topic. IUPAC name for another complex. Listen, CONH3 4 times Cl2 and Cl. Very very important complex. How to find out the IUPAC name for the compound? First of all, we are divided into two parts. Complex cation, simple anion. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி அந்த காம்ப்ளெக்ஸை ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். சிம்பிள் கேட்டயானா, காம்ப்ளெக்ஸ் ஆனியானா. ஜெனரலா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கேட்டயான் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் பிளஸ் சிம்பிள் ஆனியான். காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனியான். இந்த மூணு டைப்ல தான் இருக்கு. இது எந்த டைப்ல வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் நேம் வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் இது காம்ப்ளெக்ஸ் ஸ்பியருக்குள்ளா இருக்கிறத வந்து தனித்தனியா பிரிக்க முடியாது, வெளியே இருக்கிறத ஈஸியா பிரிக்க முடியும். ஸோ அந்த வகையில காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் சிம்பிள் ஆனியான். அதனால தான் கேட்டயான் காம்ப்ளெக்ஸா இருக்கு, சிம்பிள் ஆனியானா இருக்குன்னு எழுதியிருக்காரு. லிகான்ஸ் வந்து என்னென்ன டைப் லிகான்ஸ் இருக்கு? இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியவங்க அமோனியா, குளோரைட், இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ 2 types of ligands are there, amine and chlorido. Amine is a neutral ligand. Neutral ligand. Chloro is a negative ligand. Central metal atom cobalt. Oxidation state. நம்ம எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கோபால்ட்டுக்கு எக்ஸ் பிளஸ் அமோனியா 4 இன்ட்டு நியூட்ரல் லிகாண்டுக்கு வேல்யூ 0 பிளஸ்
2 into minus 1 equal to மேலே இருக்கிற சார்ஜ் 1. Okay, yes, x minus 2 equal to 1, x is equal to plus 3. Cobalt உடைய oxidation state வந்து இந்த இடத்துல plus 3. ஸோ இதை வச்சு தான் நம்ம நேம் வைக்க போகிறோம். சிம்பிள் வெளியில் இருக்கிற அயான் வந்து சிம்பிள் அனயான். ஸோ குளோரைடு அப்படின்னு பேர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கேட்டியான தான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் கேட்டியானில் லிகாண்டோட பேர். இப்போ மோர் தென் ஒன் லிகான்ஸ் வரப்போ என்ன பேர் எப்படி பேர் வைக்கணும்னா யூசிங் ஆல்பபெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அமோனியாவும் இருக்குது, குளோரினும் இருக்குது. அக்கார்டிங் டு ஆல்பபெட்ஸ் எது ஃபர்ஸ்ட் வரும்? அமைன். ஸோ டெட்ரா அமைன், டெட்ரா அமைன், டை குளோரிடோ, கோபால்ட், 3 குளோரைடு. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னாக்க டெட்ரா அமைன் டைகுளோரிடோ கோபால்ட் ஆக்சிடைஸ் ஸ்டேட் 3. அவுட்டர்ல இருக்கக்கூடிய அயான் வந்து குளோரைடு. Chloride. The next complex, listen, both are complex in nature. So complex cation, complex anion ரெண்டுமே இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இது காம்ப்ளெக்ஸ் கேட்டியான் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் அனியான் இருக்கு. பிரிச்சோம்னாக்க Cr En3 thrice and 3 plus. Ligands, types of ligands, En, ethylene diamine. Ethylene diamine இடையில ஒரு டை வரதுனால tris 1,2 ethylene diamine. Oxidation state வந்து இதுக்கு எடுக்கிறப்ப x plus 3 into 0. Neutral ligand En வந்து neutral ligand, அதனால 0 equal to plus 3. So x value plus 3. இந்த இடத்துல குரோமித்தினுடைய oxidation state 3. அடுத்து இது பாசிட்டிவ் பார்ட், இது நெகட்டிவ் பார்ட். அப்போ காம்ப்ளெக்ஸ் கேட்டியான், காம்ப்ளெக்ஸ் அனியான். காம்ப்ளெக்ஸ் கேட்டியானுடைய சார்ஜ் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அதே மாதிரி அனியானுக்கு எடுத்து பார்க்குறப்ப Cr F-3- போது 6 ஃப்ளோரிடோ. 6 ஃப்ளோரிடோன்னு சொல்லி யூனிடேட்டட் லிகாண்ட் 6 இருக்குது, அதனால தான் எக்ஸா ஃப்ளோரிடோ சொல்கிறோம். இந்த இடத்துல குரோமியம் இருக்கிறதுனால குரோமியம் வந்து நெகட்டிவ் பார்ட்டில் வரும்போது என்னவா மாறும்? ஏடி போட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ குரோமியம் வந்து இந்த இடத்துல என்னவா பேர் சொல்லணும் அப்படின்னா குரோமேட். ஏன்னா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால, நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது அதனுடைய பேர் வந்து குரோமேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ் பிளஸ் 6 இன்ட்டு 6 இருக்கு, 6 ஃப்ளூரின் இருக்கிறதுனால 6. நெகட்டிவ் லிகாண்ட் -1 ஈக்குவல் டு -3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு x is equal to +3. இந்த இடத்துல குரோமித்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. Here also +3. What is the name of the compound? From the details we are getting IUPAC name for that compound tris ethylene 1,2 diamine chromium 3 hexafluorido chromate 3. Listen students once again. Here more than one ligands are there. So tris ethylene diamine chromium 3 and hexafluorido chromate. Why? Because it is a complex anion. Complex anion வரப்ப இந்த இடத்துல குரோமியம் சொல்றோம், ஆனா இந்த இடத்துல குரோமேட் வரதுக்கான காரணம் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் anion. ஸோ அதனால தான் இந்த இடத்துல குரோமேட் 3ன்னு சொல்றோம். டோட்டலா இப்படி பேர் சொல்றப்ப tris ethylene 1,2 diamine chromium 3 hexafluorido chromate 3. Okay students, thank you so much. I hope you can understand my video class. You have any doubt means you ask particular chemistry teacher. Okay students, we will meet next topic. Okay, thank you so much.